அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 7ஆம் தேதி புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பயின்றுள்ளார் என்பது காண்போம். நாள்தோறும் ஜூலை 1 கிட்டத்தட்ட இன்று டிசம்பர் 7 வரை தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இது ஒரு ஆண்டிற்கு உண்டான அந்த பதிவாகும். 365 நாட்களும் பதியும் அந்த முன்னேற்ற கருத்துக்களை அடங்கிய இந்த நூல் நாள்தோறும் நமக்கு ஒரு உந்துதலை ஆற்றலை தரக்கூடிய ஒன்றாகும். உதயமூர்த்தி வஉசி போன்று தொடர்ந்து படித்து அறிந்த இவருடைய கருத்துக்கள் ஜேம்ஸ் ஆலன் அவர்களும் நமது திருக்குறள் போன்ற பல்வேறு நூல்களை படித்து அறிந்து இந்த பதிவினை மேற்கொண்டுள்ளார் என்பதை இந்த நேரத்தில் கூறி பதித்த அந்த ஆங்கில பதிவின் தமிழாக்கத்தை காண்போம். இந்த தமிழாக்கமாக அமைதி நிலை என்று கூறலாம். டிசம்பர் 7ஆம் தேதி பதிவினை. வெறுப்பு, கோபதாபம், கண்டனம் ஆகியவை அனைத்தும் வெறுப்பின் வடிவங்கள். இவை உள்ளத்திலிருந்து அகற்றப்படும் வரை தீமைகளை நிறுத்த முடியாது. வெறுப்பு, கோபதாபம், கண்டனம் ஆகியவை அனைத்தும் வெறுப்பின் வடிவங்கள். இவை உள்ளத்திலிருந்து அகற்றப்படும் வரை தீமைகளை நிறுத்த முடியாது. தீமையான உள்ளத்திலிருந்து அமைதியான விரக்தி மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபட்ட அமைதியாகிற மற்றும் தகுதியான வாழ்க்கை தொடர்கிறது. தூய்மையான உள்ளத்திலிருந்து அமைதியான விரக்தி மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபட்ட அமைதியாகிற மற்றும் தகுதியான வாழ்க்கை தொடர்கிறது. யார் ஒருவர் மற்றவருக்கு பழிவினைகள் மற்றும் இடையூறுகளை செய்கிறவர்கள் மெய்மைக்கு வெகு தூரமானவராக இருப்பார். எனவே அமைதி நிலை என்று இந்த டிசம்பர் 7ஆம் தேதி பதிவினை நாம் ஒரு சொல்லில் கூறலாம். What he says in English on December 7th in his book of meditation, calm we can say in simple word, we can calm we can say in simple word, in acrostic word we can design civilized and lovable manner. Calm we can design civilized and lovable manner. Dislike, resentment, condemnation are all forms of hatred. Dislike, resentment, and condemnation are all forms of hatred, and the evil cannot cease until these are taken out of the heart. From a purified heart proceeds the life that is peaceful, freed from bitterness and suffering, calm and wise. He who is troubled and disturbed about the sins of others is far from the truth. So, calm person will maintain civilized and lovable manner. So we should be calm on every day as far as the December 7th day is concerned. 7th on December 7th. தமிழில் ஒரு சொல்லில் அமைதி நிலை என கூறி இந்த டிசம்பர் 7ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.